ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிப்ரவரி மாதத்துக்குரிய கரண்ட் அஃபேர் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பிப்ரவரி 1லேருந்து 7ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க எண்டு ஸ்க்ரீனில் அந்த வீடியோ இருக்கும், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ கொஸ்டினுக்கு போகலாம். தேசிய பழங்குடியினர் ஆணையம் எந்த சட்டப்பிரிவின் கீழ் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் ஏ, சட்டப்பிரிவு 338 ஏவின் கீழ் தேசிய பழங்குடியினர் ஆணையம் உருவாக்கப்பட்டது. இது எதற்காக இதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, தேசிய பழங்குடியினர் ஆணையம் பழங்குடியினர்களை கணக்கெடுப்பு நடத்தும்படி மாநிலங்களை கேட்டுக்கொண்டுள்ளது. தேசிய பழங்குடியினர் ஆணையம் 89வது சட்ட திருத்தத்தின்படி சட்டப்பிரிவு 338 ஏவின் கீழ் 2003ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டு 2004 பிப்ரவரி 19ஆம் தேதி நடைமுறைக்கு வந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின். எட்டர்னல் லிமிட் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ள நிறுவனம்? ஆன்சர் பி, ஜொமாட்டோ. ஜொமாட்டோ நிறுவனம் 2008ஆம் ஆண்டு ஃபூடி பே என்ற பெயரில் உருவாக்கப்பட்டது. இது 2010ஆம் ஆண்டு ஜொமாட்டோ என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. தற்பொழுது எட்டர்னல் லிமிட் என பெயர் மாற்றம் செய்யப்பட உள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின். நக்சலைட் இல்லாத மாநிலம் என்று அறிவிக்கப்பட்டுள்ள மாநிலம்? ஆன்சர் சி, கர்நாடகா. கர்நாடகா சரணடைதல் கொள்கையை பின்பற்றியதன் மூலம் நக்சலைட் இல்லாத மாநிலமாக உருவாகியுள்ளதாக அதன் துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் கூறியுள்ளார். சரணடைதல் கொள்கை என்பது தானாக சரணடைந்தவர்களுக்கு ஊக்கத்தொகையும் தொழில் செய்வதற்கு ஊக்கத்தொகையும் வழங்கப்படுகிறது. தற்பொழுது 6 பேர் சரணடைந்துள்ளனர். இவர்களே கடைசி நக்சலைட் ஆவார்கள். எனவே கர்நாடக மாநிலம் நக்சலைட் இல்லாத மாநிலம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவின் முதலமைச்சர் சித்தராமையா. நெக்ஸ்ட் கொஸ்டின். 2025 திருமதி உலக அழகி பட்டம் பெற்றவர்? ஆன்சர் பி, ஷேஹோ ஹேலே. திருமதி உலக அழகி பட்டம் என்பது திருமண மாணவர்களுக்கான உலக அழகி போட்டியாகும். 2025ஆம் ஆண்டுக்கான உலக அழகி போட்டியில் ஷேஹோ ஹேலே வெற்றி பெற்றுள்ளார். இது 40வது உலக அழகி போட்டியாகும். திருமதி உலக அழகி வென்ற முதல் கருப்பின பெண் ஷேஹோ ஹேலே ஆவார். இவர் தென்னாப்பிரிக்கா நாட்டைச் சேர்ந்தவர். 1984 முதல் திருமதி உலக அழகி போட்டி நடைபெற்று வருகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். சிமோனா ஹாலேப் எந்த விளையாட்டைச் சேர்ந்தவர்? ஆன்சர் ஏ, டென்னிஸ். 33 வயதான சிமோனா ஹாலேப் டென்னிஸில் இருந்து தற்பொழுது ஓய்வு பெற்றுள்ளார். இவர் 2 முறை கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்றுள்ளார். 2018 மற்றும் 19ஆம் ஆண்டில் கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்றுள்ளார். இவர் ருமேனியா நாட்டைச் சேர்ந்தவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கோங்டைம் ஏரி வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆன்சர் டி, இமாச்சல் பிரதேசம். கோங்டைம் ஏரி பியாஸ் அணை, மகாராணா பிரதாப் சாகர் அணை என்றும் அழைக்கப்படுகிறது. பியாஸ் நதியின் மீது கட்டப்பட்டதால் இது பியாஸ் அணை என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த கோங்டைம் ஏரி 2002ஆம் ஆண்டு ராம்சார் தளமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எதற்காக இதை பத்தி பார்க்குறோம் அப்படின்னா, தற்பொழுது இங்க 97 இனங்களைச் சேர்ந்த 1,50,000த்திற்கும் அதிகமாக பறவைகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்பை விட அதிக அளவு எண்ணிக்கையிலான பறவைகள் இங்கு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின். ட்ரோபெக்ஸ் என்பது? ஆன்சர் சி, கடற்படை பயிற்சி. ட்ரோபெக்ஸ் என்பது உள்நாட்டு கடற்படை பயிற்சி ஆகும். இது இந்திய பெருங்கடலில் ஜனவரி முதல் மார்ச் வரை நடைபெறுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்வாவலம்பன் பென்ஷன் யோஜனா திட்டம் யாருக்கான ஓய்வூதிய திட்டமாகும்? ஆன்சர் சி, அமைப்பு சாரா தொழிலாளர்கள். அமைப்பு சாரா தொழிலாளர்கள் என்பது மீனவர்கள், கட்டிட தொழிலாளர்கள், ஓட்டுநர்கள், இவர்கள்தான் அமைப்பு சாரா தொழிலாளர்கள். இவர்களுக்கு ஓய்வூதியம் அளிப்பதற்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. 60 வயதை கடந்த பிறகு இவர்களுக்கு ஓய்வூதியம் அளிக்கப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.